அன்பு மாணவர்களே, அன்பார்ந்த பெற்றோர்களே, இன்றைக்கு +2 ரிசல்ட் வந்துள்ளது. இந்த தேர்வில் அதிக அளவு மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் முதலில் பாராட்டுகளை கூறிக்கொள்கிறேன். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதே சமயம் குறைந்த அளவு மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள், அதேபோல தேர்ச்சியை பெறாத மாணவர்களுக்கு நான் கூறிக்கொள்வது, தயவுசெய்து உங்களுடைய நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். இந்த தேர்வாகட்டும் அல்லது எந்த தேர்வாகட்டும், உங்களுடைய மதிப்பெண்களை வைத்து உன்னுடைய வாழ்க்கை கிடையாது. உன்னுடைய திறமைகளை மீது நீ நம்பிக்கை கொள். உன்னுடைய திறமைகளை முழுவதுமாக நம்பி இந்த சமயம் மார்க் குறைய எடுத்து அல்லது தேர்ச்சியே பெறாமல் ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்லை, இன்னும் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. உன்னுடைய தோல்விகள் என்ன என்பதை நீ அறிந்து நீ அதிக அளவு திருப்பி மதிப்பெண் எடுத்து நீ மீண்டும் கல்லூரிக்கு செல்ல முடியும். குறைந்த அளவு மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் பரவாயில்லை. இன்றைக்கு குறைந்த அளவு மதிப்பெண்கள் பெற்ற பல பேர்கள் இன்றைக்கு வாழ்க்கையில் பல சாதனைகள் புரிந்திருக்காங்க. கல்லூரியில் போய் படித்து விட்டு வெளியில் பல சாதனைகள் புரிந்திருக்காங்க. அதனால் இந்த மதிப்பெண்கள் வைத்து நாம் சொல்வதெல்லாம் இந்த ஒரு நாள் காலகட்டத்துக்கு சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம். அதற்கப்புறம் இந்த கல்லூரியில் உன்னுடைய திறமைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் உண்டு. உன்னுடைய அடுத்த கட்ட படிப்பு என்னவாக அமைவன்னு நீ ஒழுக்கமோடு படித்து நீ சிறப்பாக பயின்று நீ கல்லூரி விட்டு வரும்போது தான் நீ ஒரு சிறந்த மாணவனாக, சிறந்த மனிதனாக நீ வர முடியும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த பெற்றோர்களுக்கு நான் கூறிக்கொள்வது, இந்த பள்ளி காலம் முடிந்து மாணவர்கள் கல்லூரிக்கு செல்கிறார்கள். பள்ளி காலத்திலேயே பல மாணவர்கள் பல பிரச்சனைகளை நாம் பார்த்தோம். பல மாணவர்களுக்கு பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா விலையுறந்த காஸ்ட்லி பைக்ஸு, 2 வீலர்ஸு, அதே போல் செல்ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து மாணவர்களுக்கு எடுத்து இந்த பல மாணவர்களுக்கு வாழ்க்கையே பரிதாபமாக உள்ளது. இந்த மாணவர்கள்லாம் சீரழிவதற்கு காரணமே பெற்றோர்களால் என்று பல பெற்றோர்கள் தான் இது காரணம் என்று நாம் சொல்ல வேண்டும். எத்தனையோ பேரை நாம் கூப்பிட்டு அறிவுரை சொல்லியும் அவர்கள் என்ன எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். எப்படி கட்டுப்படுத்த உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இந்த மாணவர்களை, இந்த இளைய தலைமுறை யார் கட்டுப்படுத்த முடியும்? இன்று பள்ளிக்கூடத்தில் நாங்கள் சில கட்டுப்பாடுகளை விதித்து நாம் மாணவர்களை காப்பாற்றினோம். இன்று கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களை யார் காப்பாற்ற முடியும்? யார் அவர்களுக்கு சரியான உபதேசம் கொடுத்து யார் அவர்களை வழி நடத்துவார்கள்? ஆனால் தயவுசெய்து பெற்றோர்களை, இனி நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும். அவர்களுக்கு சரியான அறிவுரை கொடுத்து அவர்கள் இந்த சமுதாயத்தில் சிறந்த மனிதர்களாக, நல்ல பண்பாளர்களாக, நல்ல ஒரு பெரிய அரசியல்வாதிகளாக வரலாம், அல்லது வழக்கறிஞர்களாக வரலாம், நீதிபதிகளாக வரலாம், பல தொழில் அதிபர்களாக வரலாம். இது எல்லாவற்றுக்குமே அவர்கள் முதலில் அவர்கள் நல்ல ஒரு பண்பு வர வேண்டும். நல்ல மனித குலமாக அவர்கள் தெரிய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் கூறி, அந்த நல்ல ஒரு சிறந்த பண்பான மாணவர்களை நாம் உருவாக்க வேண்டும். அந்த மாணவர்கள் நீங்கள் நல்ல ஒரு சிறந்த கல்லூரியில் தேர்ந்தெடுங்கள். அதே போன்ற சிறந்த கோர்ஸ், எந்த கோர்ஸ் படித்தா என்ன ஆகலாங்கிறது, ஏதோ எல்லாரும் நாங்கள் பிகாம் செய்கிறாங்க, நானும் பிகாம் செய்கிறேன், அந்த மாதிரி இல்லாமல் எது உனக்கு தேவை, எது நாம் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய கோர்ஸ் என்பதை தெரிந்து எந்த கல்லூரியில் சேர்ந்தால் நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சிறந்த முறையில் பயன்படுத்த